அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல "பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பேதைமை என்று சொல்லப்படுவது யாதென்றால், தனக்கு கெடுதியானதை கைக்கொண்டு ஊதியமானதை கைவிடுதலாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது பேதைமைன்னா அறியாமை. அறியாமைன்னா என்னன்னா, நமக்கு பேட் திங்ஸ வந்து நம்ப கூடயே வச்சுக்கிட்டு, குட் திங்ஸ வந்து நம்ம விட்டுட்டு போறதுதான். சரியா? திருக்குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மகளிர் நிதி உதவி திட்டங்கள் மாநிலங்களுக்கு 1,68,00,000 கோடி நிதிச்சுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனியார் நிறுவனம் ஒன்று ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அ என்ன ஆய்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உதவித் தொகைகள வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ரூ. 1000 குடுக்குறாங்க. இந்த மாரி அ மத்திய பிரதேஷ்ல குடுக்குறாங்க. மகாராஷ்டிரால குடுக்குறாங்க. கர்நாடகால குடுக்குறாங்க. ஆந்திரால குடுக்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பேருக்கு கீழ இந்த திட்டங்கள வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டங்கள்னால மாநிலத்தினுடைய நிதி நிலைமைக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவுல இந்த மாநிலங்கள்ல 1,68,00,000 கோடி நிதி சுமை தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு கர்நாடகாவோட அந்த திட்டத்த வந்து நம்ம நீக்கிட்டு பார்க்கிறப்ப, கர்நாடகாவோட பொருளாதாரம் ஒரு 0.6% வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த வளர்ச்சியையும் தாங்கிக் கொண்டு தான் இந்த ஒரு நிதி உதவி திட்டங்கள வந்து அரசாங்கங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிதி உதவி திட்டங்கள்னால ரெவென்யூ டெபிசிட் வந்து அதிகமாகுது. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தாலுமே, இந்த மகளிர் நிதி உதவி திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வகையில பார்க்கிறப்ப அந்த ரூ. 1000 இப்ப தமிழகத்துல குடுக்குறாங்க. அந்த ரூ. 1000 ஏதாவது ஒரு வடிவத்துல தமிழக அரசாங்கத்துக்கு வரிகளா போய் சேர்ந்துரும். எப்படின்னா, ரீட்டெயில் எக்கானமிய டெவலப் பண்றாங்க. ஓகே. ரீட்டெயில் எக்கானமினா என்னது? நம்ப சில்லறை வணிகம். இப்ப நம்ம வீட்ல ரூ. 1000 நம்ம அம்மாவுக்கு வருது. ரூ. 1000 வந்தோனே அம்மா என்ன பண்ணுவாங்க? போய் மளிகை கடையில மளிகை ஜாமானம் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. முட்டை வாங்குவாங்க. காய்கறிகள் வந்து வாங்குவாங்க. இல்ல சிக்கன் எடுக்க போவாங்க, மட்டன் எடுக்க போவாங்க. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரீட்டெயில் எக்கானமி அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. இது அப்படியே அவங்க அந்த கடைகள்ல என்ன பண்ணுவாங்க? வரிகள செலுத்துவாங்க. வரிகள செலுத்துறப்ப அது மறுபடியும் அரசாங்கத்துக்கு தான் போகுது. ஓகேவா? சோ இந்த ஒரு திட்டங்கள இந்த கண்ணோட்டத்திலயும் பார்க்கலாம். தமிழக அரசாங்கத்துக்கும் சரி, மத்த மாநில அரசாங்கங்களுக்கும் நிதி சுமை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலயும் நம்மளால பார்க்க முடியும். அந்த ஒரு கண்ணோட்டத்த தான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. ஆனா, அந்த பணம் வரிகளாக மறுபடியும் அரசாங்கத்துக்கு தான் போய் சேருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா, ஏதாவது ஒரு கோர்ஸ் சேருவாங்க. எப்படியும் அந்த ரூ. 1000 செலவு பண்ண தான் போறாங்க. இல்லையா? செலவு பண்ணாங்கன்னா, அது வரிகளா மறுபடியும் அரசாங்கத்துக்கு தான் போகப்போகுது. எப்பன்னா, இன்கேஸ் இந்த ரூ. 1000 ரொம்ப ரேரா தான் சில பேர் வந்து மாசம் மாசம் அந்த ரூ. 1000 அப்படியே அந்த அக்கவுண்ட்லயே வச்சிருப்பாங்க. ஒரு 20,000 30,000 வந்ததுக்கு அப்புறமா எடுத்து நகை வாங்குறது, இந்த மாரி தான் பண்ணுவாங்க இல்லையா? சோ எப்படி பார்த்தாலுமே அரசாங்கத்துக்கு திரும்பி அந்த வரிகளாக அது வந்து போய் சேர்ந்துருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 2 வித்தியாசமான கண்ணோட்டங்கள். இது ஒரு கண்ணோட்டம், அது ஒரு கண்ணோட்டம். சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல 2 விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஒன்று திருக்குறள், அப்புறமா இந்த ஒரு செய்தி. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பு சந்திக்கலாம். நன்றி.